500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட விவகாரத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் திருமாவளவன் மீது தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்திருக்கும் திருமாவளவன் கருப்பு பணத்தை கொண்டு கட்சி நடத்தவில்லை என்றும் தொண்டர்களின் உழைப்பால் கட்சி நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரையில் இந்தியா சந்திக்காத ஒரு அவசர நிலை, ஒரு நெருக்கடி நிலையை, பொருளாதார நெருக்கடி நிலையை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றத்தை, தள்ளாடும் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் தாண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கிறது. நாங்கள் உழைக்கிற மக்களை கொண்டு இயக்கத்தை நடத்துகிறோம். எல்லாம் வெளிப்படையாக எமது வரவு செலவு கணக்குகள் உள்ளன. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. அதனால் துணிந்து பேசுகிறோம். இவர்கள் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக பொருளாதார அவசர நிலை, மற்ற அவசர நிலையை பற்றி இன்று பேசுகிறார். அந்த அவசர நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் கூட்டத்தில் சென்று இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொண்டதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று ராகுல் பிரதமராக வேண்டும் என்று திருமாவளவன் நினைக்கிறார். இதையெல்லாம் திருமாவளவன் மனசாட்சிக்கே தெரியும். நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதில் நேர்மையாக வாழ்க்கை நடத்துபவர்களும் நேர்மையாக கட்சி நடத்துபவர்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள்.